பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை 22 மே 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, துணைவேந்தர் நியமன சட்டத்துக்கு தடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றம் உத்தரவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த துணைவேந்தர் நியமிக்கிறது ஆளுநர்கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாடு அரசு வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த சட்டப்பிரிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ அதை எதிர்த்து மேல்முறையீடு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. வேறு மேற்கொண்டு உத்தரவு எது வந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கலாம். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இந்த இது ரொம்ப முக்கியம். அதாவது சத்தீஸ்கரில் 27 நக்சல்கள் சுட்டுக்கொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? அதாவது தமிழில் ஆப்ரேஷன் கருங்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த தெலுங்கானா அந்த பகுதியில் அந்த பார்டரில், சரிங்களா, அந்த தெலுங்கானா சத்தீஸ்கர் அந்த பார்டரில் இருக்க நக்சல்களை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஏன் அப்படின்னா அந்த பகுதியெல்லாம் அந்த நக்சலோட தலைவர்கள் நிறையா இருக்கிறதா சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதனால ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே நிறையா பேரை இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒழிச்சிருக்காங்க நிறையா நக்சல்களை. அடுத்த வருஷம் 2026க்குள்ள நக்சல்கள் முற்றிலும் ஒழிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது சார்ந்த ஒரு முக்கியமான தகவல். சரியா? அடுத்தது இந்த இது பாருங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2152 கோடி கல்வி நிதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு சார்பாக. ஸோ நாங்கள் மேல்முறையீடு போவோம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டுச்சுங்க. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் என்ன அப்படின்னா, இதில் தான் அந்த மும்மொழி கொள்கையை பேஸ் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ் இருக்கும். இதை நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கல. சரியா? அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழே வழங்கக்கூடிய நிதியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? அது எவ்வளோ பெரிய தப்பு. அதாவது இந்த திட்டத்தை ஏற்றுக்கிறதுனால இந்த திட்டத்துக்குரிய நிதியை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், சமக்கிர சிக்ஷா 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய திட்டம் என்ன அப்படின்னா இந்த சமக்கிர சிக்ஷா திட்டம். சரியா? சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தோட ஒரு மாற்று. சரிங்களா? அதுக்கான நிதியை கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இது சார்ந்து வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து முக்கியமான நியூஸ் பார்க்கலாம். அதாவது தூத்துக்குடி இலங்கைக்கு மீண்டும் தோணி போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தூத்துக்குடி மற்றும் இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே அதாவது அந்த வஉசி துறைமுகத்திலிருந்து தோணிகள் போய்கிட்டு தான் இருக்குது. சராசரியாக 25 தோணிகள் மொத்தம் இயக்கப்பட்டுட்டு வருது. ஆக்சுவலாக இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோணி போக்குவரத்து நடைபெற்று வருமா. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும், அதாவது செப்டம்பர் 1லேருந்து ஏப்ரல் 30 வரையும். மிச்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலநிலை காரணமாக இந்த இது நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை கடலில் மோசமான வானிலை காணப்படுவதால் இந்த தோணிகள் இயக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலநிலை மாற்றத்தையும் தாண்டி சரியான இந்த பொருட்கள் எல்லாம் போய் சேர்றதுக்காக தோணி போக்குவரத்து ஒரு சில நிபந்தனைகளோட அனைத்து பருவ காலத்திலையும் இயக்குறதுக்காக ஒரு முன்வரைவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சரியா? அதாவது தூத்துக்குடி டு இலங்கை வஉசி துறைமுகத்திலேருந்து இலங்கை வரையும் தோணி போக்குவரத்து ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் நடைபெறும் அப்படின்னா, இனி வருடம் ஃபுல்லாக அனைத்து பருவ காலங்கள்லையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 1லேருந்து ஏப்ரல் 30 வரையும் தான் நடைபெற்றிருக்கு இந்த தோணி போக்குவரத்து. சரி, ரைட்டுங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றது ஒரு சில இது கம்மியாக தான் இருக்குது. இந்த இது சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, சுகாதார திட்டங்களை பொறுத்தவரை இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் முன்மாதிரி அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இதில் நிறையா ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்கங்க. இதில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு ஐநா அமைப்போட 2020
2024க்கான விருது. சரியா, 2004ன்னு கொடுத்துருக்காங்க. 2024க்கான விருது வந்து கொடுத்தாங்க. அது என்ன விருது அப்படின்னா இன்டெகிரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த திட்டத்துக்கு அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டத்துக்காக. சரியா, ஒரு தமிழ்நாடோட திட்டத்துக்கு ஐநா விருது கொடுத்தது இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். முக்கியமாக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எதுக்கு அப்படின்னா தொற்றா நோய்களை கண்டறிஞ்சு மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது தான். சரிங்களா, அதை வந்து சரி பண்ணுறது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதே மாதிரி இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டத்தையும் சொல்லியிருக்காரு. பாதம் பாதுகாப்பும் திட்டம் எதுக்கு அப்படின்னா இந்த நீரிழிவு நோயாளிகள் இருப்பாங்கல்ல, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கால்கள் அந்த பாதங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது, எரிச்சல் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஆக்சிடென்ட் ஆனோடனே 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது இந்த திட்டம். இந்த திட்டத்தெல்லாம் எடுத்துக்காட்டி பேசியிருக்காரு. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எந்த திட்டத்துக்காக ஐநாவோட விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டத்துக்காக ஐநாவோட இன்டெகிரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற விருது வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, சரி ரைட் ஓகேங்க. அடுத்து அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து நியூஸ் பார்த்துட்டு வரோம்ல, அதில் இந்தியாவுக்கு சராசரியாக அமெரிக்கா எவ்வளோ வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னா 26% வந்து வரி விதிச்சிருக்காங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி அதாவது இந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 1938 ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை வந்து துவக்கியிருக்காரு. ஸோ கட்டாயம் கேட்பாங்க. சரிங்களா, நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேருவால். எப்போ அப்படின்னா 1938ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது இந்த இது. சரியா, நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை 1938 ஜவஹர்லால் நேரு அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. சரி ரைட்டுங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, அதாவது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். என்ன அப்படின்னா ஜெர்மனியில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துட்டு வருது. அதில் இந்திய வீராங்கனை கானக் அப்படின்றவங்க 17 வயதுக்குரிய வீராங்கனை, அவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சரிங்களா, அப்போ கானக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல். சரியா, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் எங்கே நடைபெறுது அப்படின்னா ஜெர்மனியில் நடைபெற்றுட்டு வருது. ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகரிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 674 சிங்கங்கள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதுவும் கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருந்திருக்கு. குஜராத் கிர் காடுகளில் மட்டும் 674 சிங்கங்கள் இருந்திருக்கு. இப்போ கிர் காடுகளையும் தாண்டி சௌராஷ்டிரா பகுதிகளிலையும் சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. மொத்தம் 891 சிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் லைன் எப்போ அப்படின்னா 2020ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஏன்னா நம்ம தெரியும் ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1973, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ன்னு படிச்சிருப்போம். அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி தான் அந்த ப்ராஜெக்ட் டைகர் 2020 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் புலிகளோட சிங்கங்களோட எண்ணிக்கை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. 674 சிங்கங்கள் இருந்தது, 891 சிங்கங்களாக இருக்குது. சரியா, இதில் வந்து 189 ஆண் சிங்கங்கள், 330 பெண் சிங்கங்கள், 140 இளம் சிங்கங்கள், 225 குட்டிகள் இருக்கதா உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த அளவு எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க, பட் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் லைன் கேட்பாங்க. சரிங்களா, சரி ரைட் ஓகேங்க. அடுத்தது இந்தது ஒரு 2 இது முக்கியமான ஒரு நியூஸ் இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னா தோழி விடுதிகள். சரியா, இந்த தோழி விடுதிகளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் தங்கி வேலை பார்ப்பாங்கல்ல பெண்கள், அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த தோழி விடுதிகள். அதாவது ஹாஸ்டல்ஸு கவர்மெண்ட்டே வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ 24 மணி நேரம் பாதுகாப்பு வசதி, நல்ல குடிநீர் இதெல்லாம் வந்து கொடுக்குறது தான் அந்த தோழி விடுதிகளோட ஒரு முக்கிய நோக்கம். சரிங்களா, அந்த இதுபடி இப்போ வந்து 14 தோழி விடுதிகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 16 மாவட்டங்களில் அந்த தோழி விடுதிகள் செயல்பட்டு வந்துச்சு.
இப்போ கூடுதலாக ஒரு 14 மாவட்டங்களில் வந்து இதை செயல்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. சர்வதேச புக்கர் பரிசு வென்றிருக்காங்க. யார் அப்படின்னா பானு முஸ்தாக் அப்படின்றவங்க. அதாவது சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் கன்னடர் யார் அப்படின்னா அவங்க தான். சரிங்களா, பானு முஸ்தாக்கு. அதாவது இவங்க வந்து லங்கேஷ் பத்திரிகா அப்படின்ற வார இதழில் வந்து பணியாற்றியிருக்காங்க. அப்போ வந்து நிறையா சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதைகளை வந்து பார்த்திங்கன்னா ஹாட் லேம்ப் அப்படின்ற பேரில் வந்து தீபா பஸ்தி அப்படின்றவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்த சிறுகதைகளை எழுதின பானு முஸ்தாக் அப்படின்றவங்களுக்கு சர்வதேச புக்கர் பரிசு கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரி சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் கன்னட எழுத்தாளரும் இவங்க தான். முதல் கன்னட புத்தகமும் இதுதான். என்ன அப்படின்னா ஹாட் லேம்ப் அப்படின்ற புத்தகம். சரியா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தீபா பஸ்தி. ஆனால் எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பானு முஸ்தாக் தான் இதை எழுதியிருக்காங்க. சரியா, இந்த பார்த்தீங்களா புக்கர் பரிசு வென்ற முதல் கன்னட நூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.